அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீ பெரிய காரியங்களை பார்க்க போகிறாய். கர்த்தர் உங்கள் நடுவிலே பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை கர்த்தர் உனக்கு செய்ய போகிறார். அவர் அதிசயமான காரியங்களை செய்கிறவர். அவர் அறியாததும் எட்டாததுமான காரியங்களை செய்கிறவர். அவர் எண்ணி முடியாத காரியங்களை, ஆராய்ந்து முடியாத காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில செய்கிற தகப்பன் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை கொடுக்கிறார். நீ பயப்படாத, நீ மகிழ்ந்து களிகூறு, உனக்கு நான் பெரிய காரியம் செய்ய போறேன். அதை நீ பார்க்க போறா. உன்னுடைய காரியத்திற்கு தடையாய் நின்று கொண்டிருக்கிற எல்லா கோலியாத்தின் ஆவிகளை கர்த்தர் வீழ்த்த போகிறார். உன்னை தொந்தரவு படுத்தி கொண்டிருக்கிற, உன்னை மனமடிவாக்கி கொண்டிருக்கிற, உனக்கு சஞ்சலத்தையும் வேதனையும் வருத்தத்தையும் அழுகையும் கொடுத்து கொண்டிருக்கிற, உன்னுடைய வாழ்க்கையை கசப்பாக்கி கொண்டிருக்கிற, உன்னுடைய ஜீவனை, உன்னுடைய பலனை எடுக்க நினைக்கிற எல்லா கோலியாத்தின் ஆவிகளை கர்த்தர் வீழ்த்தி ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியம் செய்ய போகிறார். இன்றைக்கு முன்னேறுவதற்கு நம்ம நிறைய பிரயாசப்படலாம். இன்றைக்கு அநேக மனிதர்கள் நம்முடைய முன்னேற்றத்தை தடுத்து கொண்டிருக்கலாம். இந்த முன்னேற்றத்தை தடுக்கிற கிரியைகள், நீ வளர விடாதபடி, உன்னுடைய காரியம் வாய்க்க விடாதபடி, நீங்கள் ஆசீர்வாதமாய் இராதபடி, நீங்கள் மேன்மை அடையாதபடி தடுக்க நினைக்கிற எல்லா கோலியாத்தின் ஆவிகளை கர்த்தர் வீழ்த்தி நீ மகிழ்ந்து களிகூறும்படி பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். இந்த கண்பான தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இல்லையா, மகிழ்ச்சி இல்லையா, நிம்மதி இல்லையா, சமாதானம் இல்லையா? ஆண்டவர் அதை தர போறார். நீ மகிழ்ந்து களிகூறும்படி உனக்கு பெரிய காரியம் செய்ய போறார். என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, எனக்கு சந்தோஷமே இல்லை, பல நாட்கள் ஆகிவிட்டது, சமாதானம் இல்லாமல் நான் குழம்பி போயிருக்கிறேன், பிரச்சனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த காரியத்துல எனக்கு மகிழ்ச்சியே இல்லை. ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வாரா? ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பாரா? என் புலம்பலை கேட்பாரா? நிச்சயம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கிருபை செய்ய போறார். நீ பயப்படாத, எதை நினைத்து நீ பயப்படாத. உனக்கு ஒரு பெரிய காரியம் நடக்க போகிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவிலே பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்ய போறார். உடைய காரியத்தை கைகூடி வர பண்ண போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரை நீ மகிழ்ந்து களிகூறு, பெரிய காரியங்களை செய்வார் என்று வாக்கு கொடுத்த தெய்வம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, கர்த்தாவை தைரியப்படுத்துங்க, உங்களை உற்சாகப்படுத்துங்க. கர்த்தர் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய வாழ்க்கையில, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் என்ன செய்ய திட்டம் வச்சிருக்கிறீங்களோ அதை நிறைவேற்றி கொடும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.